காமெடி நடிகர், காமெடி ஜாம்பவான் அப்படின்னே சொல்லலாம். அவருடைய மனைவி சாந்தி அவர்களினுடைய மறைவு மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு மட்டும் இல்லை, திரைத்துறையினர் பலருக்குமே வேதனையை கொடுத்துருக்கு. அந்த அளவுக்கு நல்லா பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர். இந்த சூழ்நிலையில் இப்போ என்ன ஆயிருக்குன்னா, அவங்களுடைய ஃபோனில் வச்சுருந்த வீடியோ ஃபோட்டோஸ் பார்த்து ரொம்பவே கண்கலங்கி இருக்காராம் கவுண்டமணி அவர்கள். அவங்க பேசிக்கிட்டது, அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் போனது அப்படின்னு நிறைய விஷயங்களை வீடியோவாகவும் ஃபோட்டோவாகவும் அவங்க பத்திரப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. கவுண்டமணி அவர்களினுடைய நிறைய காமெடி காட்சிகள்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் அவங்க அதில் வச்சுருந்துருக்குறாங்க. அதை பார்த்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக கவுண்டமணி அவர்கள் ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அந்த தருணத்தை எல்லாம் அழகாக ஃபோட்டோ எடுத்து அவங்க அதில் வச்சுருந்துருக்குறாங்க. அதை பார்த்துட்டு இன்னும் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணியிருக்கிறாராம் கவுண்டமணி அவர்கள். அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் அவர் எல்லாரையும் சிரிக்க வச்சுருந்தாலும் இன்றைக்கு அவங்களுடைய மனைவியினுடைய மறைவு அவரை ரொம்பவே உருக்குலைய வச்சுருக்கு. இதோடு மட்டும் இல்லாமல் உடல்நலக்குறைவு அவங்களுக்கு ஏற்பட்ட பொழுது கூட தன்னுடைய மனைவிக்கு என்ன வேணும் எது வேணும்னு சொல்லி பார்த்து பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாராம் கவுண்டமணி அவர்கள். அதனால் இப்போ அவங்களுடைய இழப்பு அப்படின்றது மிகப்பெரிய அளவில் அவருக்கு நம்மளால் வார்த்தைகளால் சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு வேதனையை கொடுத்துருக்கு. இந்த சூழ்நிலையில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, கவுண்டமணி அவர்கள் இப்போ தன்னுடைய மனைவியின் ஃபோனில் இருந்த அந்த புகைப்படங்கள், வீடியோக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்பவே கதறி ஃபீல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற செய்திகளும் வெளியாகி இருக்குது. ஒரு ஆண் துணை இல்லாமல் ஆண் மறைந்ததுக்கு அப்புறமாக பெண்கள் ஒரு குடும்பத்தை கூட தலை தூக்கி நிப்பாட்டி வச்சுருவாங்க. ஆனால் ஆண்கள் பெண்கள் இறந்துட்டாங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்படின்னு ஏற்கனவே நம்மளுக்கு பெரியவர்கள் முன்னாடி சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது இப்போ இவருடைய விஷயத்தில் உண்மைதான் போல அப்படின்னு இவர் உருக்குலைந்து நிற்கிறத பார்த்துட்டு எல்லோரும் சொல்லி வராங்க. கடைசி தன்னுடைய ஆசைன்னு அவங்கள நடிக்க சொல்லியிருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்பவே கவுண்டமணி சார் அவர்களுக்கு மனசில் ஆழ்ந்த வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது KS ரவிக்குமார் அவர்கள் நேரில் சாந்தி அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார். அப்போ அவர் வெளியில் வந்ததுக்கு அப்புறமாக ஒரு பேட்டியை கொடுத்துருந்தாராம். அதில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, நானும் கவுண்டமணி சாரும் தொழில் ரீதியாக நிறைய பேசியிருக்கிறோம். சாருன்ற வார்த்தைக்கு மறு வார்த்தை நாங்கள் பேசுனது கிடையாது. ஆனால் அவர் என்னுடைய நெருங்கிய உறவினர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்னடா இது இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது தான் கவுண்டமணி அவர்களினுடைய மூத்த மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கும் பொழுது இவங்கக்கிட்ட சொல்லியிருந்தாங்களா, இந்த மாதிரி தான் எனக்கு வேணும் அப்படின்னு. அப்போ KS ரவிக்குமார் தன்னுடைய மாமன் மகனை தான் கவுண்டமணி சார் அவர்களினுடைய மூத்த மகளுக்கு சொல்லியிருந்தாங்களாம். இப்போ அவங்களுடைய மூத்த மகளினுடைய மருமகன் என்னுடைய மாமன் மகன் தான். அதனால் நாங்கள் நெருங்கிய உறவினர்கள் தான். இதை எங்கேயுமே நாங்கள் வெளியில் காட்டிக்கிட்டது கிடையாது. தொழில் வந்துட்டால் தனியாக இருப்போம் அப்படின்னும் இப்போ நெருங்கிய உறவினர்கள் ஆயிட்டோம் அப்படின்றதுனால இது மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு அவருமே சொல்லியிருக்கிறாரு. என்னடா புது விஷயங்கள் நிறைய வெளியில் வருது, இப்படிலாம் இருந்திருக்கா, ஆனால் வெளியில் காட்டிக்காமே இருந்துட்டாங்களே அப்படின்னு இப்போ KS ரவிக்குமார் அவர்கள் சொன்னதை வைத்து எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சாந்தி அவர்களுடைய இழப்பு அவரை ரொம்பவே பாதிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியாகவும் சொல்லியிருக்கிறாராம். நம்மளுடைய சார்பாக கவுண்டமணி சார் அவர்களுக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.